ஏன்டா அதை கொலையை பண்ண? நான் யாரையா கொலை பண்ணேன்? நைட் இருந்து யாருன்னே சொல்லாம அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ உனக்கும் அந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லை. எந்த சாவியா? யாராச்சும் முறைச்சா கூட நான் தலையை குனிஞ்சுக்கிட்டு போயிடுவேயா. அடிச்சா கூட திருப்பி அடிக்க மாட்டேயா. நான் யாரையா கொலை பண்ணியிருக்க போறேன்? நீங்க வேற யாரும் நினைச்சு என்ன அடிக்கிறீங்கயா? டேய் ஏட்டே, ஏன்டா டியூட்டிலாம் முடிஞ்சா? அதிசயமாக கால் பண்ணியிருக்க. இல்லை மச்சி, டியூட்டியில் தான் இருக்கேன். உனக்கு அங்கே வேலை எப்படி போகுது? ஊருக்கு வர ஐடியாவே இல்லை போல. டேய் இங்கே கொஞ்சம் டைட்டாக போகுதுடா. நெக்ஸ்ட் வீக் பொங்கலுக்கு வரலான் இருக்கேன். அப்புறம் மச்சி, இந்த தடவையாச்சும் அவன்கிட்ட பேசிடணும்டா. மச்சி, அது வந்து நேற்று நைட்டே சூசைட் பண்ணிக்கிட்டாடா. ஹலோ, சொல்லு மச்சி. சூர்யா ஹாஸ்பிட்டல், ஆப்போசிட் பில்டிங், டாப் ஃப்ளோர். உடனே வா. ஏண்டா, என்னாச்சு? அவ சாவுக்கு காரணமான 3 பேரையும் நான் பிடிச்சிட்டேன். என்னது 3 பேரா? 2 பேர் தானடா சொன்னேன். நிஜமாவே நான் எதுவுமே பண்ணலைங்க. 2 பசங்க அவகிட்ட தப்பா நடந்திருக்காங்க மச்சி. இது வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்னு பயந்து சூசைட் பண்ணிக்கிட்டாடா. திறந்துதான் இருக்கு. இவங்க 2 பேரை தான் நாங்க தேடிட்டு இருந்தோம். இவன் யாரா? டேய் யாரா அவனுங்க? மச்சி, கண்டுபிடிச்சாச்சுடா. ஒரு 4 நாளாவே 2 பேர் அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. டேய் இதை பத்தி அவ யார்ட்டையும் சொல்லவே இல்லையாடா? இன்வெஸ்டிகேட் பண்ணதுல அவ அண்ணாக்கிட்ட சொல்லியிருக்கான்னு தெரிய வந்துச்சுடா. ஆனா பயந்துட்டு அவரும் எதுவும் பண்ணல, கம்ப்ளைண்ட்டும் தரல. அடிச்சா கூட திருப்பி அடிக்க மாட்டேயா. நிஜமாவே நான் எதுவுமே பண்ணலையா. அதே தான் நானும் சொல்றேன்.